வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவையில் அமமுகவின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை திருச்சி ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற டிடிவி தினகரன் நிர்வாகிகளுடன் பேசினார். அதிமுக என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நீங்கள் அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளை நீங்கள் தெரியணும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணியை முயற்சி செய்யும். அதுபோல இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்கப் போகுது. காரணம், இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் 2000 கோடி முதல்ல வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்குது. அவங்க அந்த குழுவெல்லாம் இங்கே ஆய்வு செய்யறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 950 கோடி 1000 கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி இந்த முறை திமுக பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த முறை அது நடக்காது. ஏன்னா திமுக மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி 3-4 மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்குது. அதுபோல் இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் இல்லை. அங்கே மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உடைகள் இல்லாமல், தங்கள் உடைமைகளெல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம் தான். தேர்தல் வாக்குறுதிகளிலே 90% மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி 2024 தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்கள். அதற்கு காரணம், அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பணநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது 26க்கு அவர்களின் பணநாயகம் செல்லுபடியாகாது. அதனால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும், கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்தில் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர் குடியிருப்பு பகுதியில் தெருநாய்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் கடித்து சிறுவன் நிதிஷ், முதியவர் கிருஷ்ணன் உட்பட 5க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. சிறுவன் நிதிஷிற்கு வலது காலில் 3 இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணன் என்ற முதியவரின் வலதுகை நடுவிரலின் நுனிப்பகுதி துண்டானது. நகரமன்ற தலைவர் குமார், கவுன்சிலர்கள் பாரதி காயம்பட்டவர்களை அவினாசி மற்றும் திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். தெருநாய்கள் தொல்லை குறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மன்னார்குடி சேரன்குளம் வெங்கடாச்சலபதி கோயிலில் கார்த்திகை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தை முன்னிட்டு சகஸ்ர தீப சேவை சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் சங்கு, சக்கரம், திருமண், தாமரை போன்ற வடிவங்களில் மொத்தம் 1000 அகல் விளக்குகள் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு கடந்த 2021 டிசம்பர் 8ஆம் தேதி முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் விபத்தில் சிக்கியது. இதில் பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் உள்ளிட்ட 14 பேர் இறந்தனர். விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள நினைவு தூணில் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.
உயிரிழந்த 14 பேரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராணுவ இசையுடன் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் மரியாதை செலுத்தினர். வனத்துறையை கண்டிக்கின்றோம். யானைகளை வனத்துக்கு வெளியே வராமல் தடுத்த கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானை, காட்டுப் பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகளால் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் காட்டு யானை மற்றும் காட்டுப் பன்றிகள் வாழை, தென்னை, கரும்பு மற்றும் காய்கறி பயிர்களை நாசம் செய்கின்றன. வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை தடுக்க தவறிய வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் மேட்டுப்பாளையம் தாசில்தார் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினர். வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பூவிலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமர். இவரது மனைவி பொன்மலர் சர்பேடி நகர் பகுதியில் பட்டி போட்டு ஆடு மேய்க்கின்றனர். கடந்த 4ஆம் தேதி ஆட்டுப்பட்டியில் தனியாக இருந்த பொன்மலரை 2 இளைஞர்கள் தாக்கி கழுத்தில் அணிந்திருந்த 11 பவுண்ட் செயினை பறித்து சென்றனர். ராமர் துறையூர் போலீசில் புகார் கூறினார். துறையூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், SI ராஜேஷ்குமார் 48 மணி நேரத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட துறையூர் நடராஜர் காலனி பகுதியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் சுகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 வீலர் மற்றும் 11 சவரன் தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். திருடு போன 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த துறையூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், SI ராஜேஷ்குமார் மற்றும் போலீசாருக்கு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து சால்வை போர்த்தி பாராட்டினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானு சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உச்சிப்பிள்ளையார் சன்னதிக்கு முன்பு 40 அடி உயர கோபுரத்தில் ஏற்றப்படும். மலைக்கோட்டை தாயுமானு சுவாமி சன்னதியில் மெகா சைஸ் திரி தயாரிக்கும் பணி கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. பணிகள் முடிந்து ராட்சத திரியை கோயில் பணியாளர்கள் மற்றும் அடியார்கள் பல்லக்கில் சுமந்து அரோகரா என பக்தி முழக்கத்துடன் மேலே ஏற்றினர். பின்னர் உச்சிப்பிள்ளையார் சன்னதி முன்பு உள்ள கார்த்திகை தீப குப்பரையில் வைக்கப்பட்ட திரியில் 900 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவைகளை கொண்டு ஊற வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வருகிற 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி கமிஷனர் அனிதா மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவன் கோகுல், 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 10 வயது தேஷ்வர், 10 வயது இன்பராஜ் ஆகிய மூவரும் பள்ளி விடுமுறை என்பதால் கொசவப்பட்டியில் உள்ள கல்குத்து ஊரணிக்கு நீச்சல் கற்றுக்கொள்ள சென்றனர். ஆழமான பகுதியில் நிலை தடுமாறி மூழ்கி ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு 3 பேரும் நீரில் மூழ்கி இறந்தனர். வெகுநேரமாகியும் குளிக்கச் சென்ற மாணவர்கள் வரவில்லை என பெற்றோர்கள் தேடினர். குளத்தின் கரையில் மூவரது உடைகள் இருந்ததைக் கண்டு சாணார்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் மூவரது உடலையும் மீட்டனர். 3 மாணவர்கள் நீச்சல் பழக சென்று நீரில் மூழ்கியிருந்த சம்பவம் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.